அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம் தாயக ஊடகவியலாளர் இரா மைதர் அவர்கள் இணைந்து அங்குள்ள அரசியல் நிலைமைகளை எடுத்து வருவதற்காக இங்கே எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் இரா மைதரன். வணக்கம் தரான அன்புறவுகளுக்கு நேர வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் இன்று சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், வரலாறு காணாத வகையில் மாற்றங்கள் அங்கே இலங்கை தீவில் ஏற்பட்டிருக்கின்றது. தமிழர் தாயகத்திலும் சில மாற்றங்கள் வந்திருப்பதை உணரக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த காலம் இருந்து வந்த ஒட்டுக்குழுக்களாக இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அனுரகுமார் திசாநாயக்கனுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு தெற்கிழங்கில் இருப்பவர்களுடைய அரசியல் கட்சிகளுடைய சில கருத்துக்களை பார்க்கும் பொழுது, நாம் ராஜபக்ஷ அவர்களுடைய கருத்துக்களை பார்த்தாலும் சரி, இனி ஐக்கிய தேசிய கட்சி, குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சி அவர்களுடைய கருத்தின்படி அனுரகுமார் திசாநாயக்கா வடக்கில் வெற்றி கொண்டதை தாங்கள் பெரிய ஒரு சாதனையாகவும் பார்க்கிறோம், அதற்கு வாழ்த்தும் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக நீங்கள் என்ன அவதானித்தீர்கள்? உண்மைதான். என்னால் சகல ஒரு கருத்து கணிப்புகளையும் மக்களுடைய கள நிலவரங்களையும் ஒரு பொய்யாக்குகின்ற வகையில் தான் தேர்தல் முடிவுகள் அமைந்திருந்ததை எல்லோருமே பார்த்திருப்பார்கள். யாழ்ப்பாணம், வன்னி தேர்தல் மாவட்டங்கள், குறிப்பாக வடக்கு மாகாணம் என்று அடையாளப்படுத்தப்படுகின்ற அந்த வடக்கு மாகாணத்துக்குள் 2 தேர்தல் மாவட்டங்கள் வருகின்றது. அந்த வகையிலே வன்னி தேர்தல் மாவட்டமும் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டமும், அந்த 2 தேர்தல் மாவட்டங்களிலுமே தேசிய மக்கள் சக்தி முதலிடத்தை பிடித்திருக்கின்றது. ஆகவே 21 மாவட்டங்கள், ஒட்டுமொத்தமாக இலங்கையில் 22 தேர்தல் மாவட்டங்கள் இருக்கின்றன. அதில் 21 தேர்தல் மாவட்டங்களை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றி இருக்கின்றது. ஒரு மாவட்டத்திலே அதிகூடிய வாக்குகளை பெறுகின்ற கட்சி அந்த மாவட்டத்தை வெற்றி கொண்டதாகத்தான் தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் அங்கீகரிக்கப்படுகின்றது. என்றால் அந்த மாவட்டத்தை கைப்பற்றுவதனூடாகத்தான், வெற்றி கொள்வதனூடாக அந்த போனஸ் ஆசனம் அந்த கட்சிகளுக்கு கிடைக்கின்றது. அதுதான் ஒரு சாதகம் இந்த விகிதாசார பிரதிநிதித்துவத்திலே. அந்த மாவட்டத்தில் அதிகூடிய வாக்குகளை பெறுகின்ற கட்சிக்கோ இல்லை ஒரு தரப்புக்கோ மேலதிகமாக போனஸாக ஒரு ஆசனம் வழங்கப்படும். அந்த வகையில 21 மாவட்டங்களிலே, 21 தேர்தல் மாவட்டங்களிலே தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்று மேலதிகமாக ஒவ்வொரு ஆசனங்களை அந்தந்த மாவட்டங்களிலே பெற்றிருக்கின்றது. அந்த வகையில் தான் இதுவரை காலம், இலங்கையினுடைய இதுவரையான காலப்பகுதிகளிலே வடக்கும் தெற்கும் ஒரு தனித்துவமான, வடக்கு தெற்கிலே வடக்கு கிழக்கும் தமிழர் தாயகமும் தெற்கும் ஒரு தனித்துவமான போக்கைத்தான் நாங்கள் பார்த்துவோம். கடந்த ராஜபக்சேக்கள் ஒரு போர் வெற்றியின் மூலமாக அபரிவிதமான இவர்களை விட அதிகமான ஒரு பலத்தோடு அவர்கள் வெற்றி பெற்ற போது கூட வடக்கு கிழக்கே அவர்களால் வெற்றி கொள்ள முடியாத நிலைமை இருந்தது. ஆனால் முதல் முறையாக அனுரகுமார் திசாநாயக்க அரசாங்கம், நீங்கள் அந்த வரைபடங்களை எடுத்து பார்த்தால் போருக்கு பின்னர் ஒட்டுமொத்தமாகவே போருக்கு பின்னர் நடைபெற்ற அத்தனை ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும், பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அவர்கள் அந்த ஐக்கிய தேசிய கட்சி இல்லை சயித் பிரேமதாசனுடைய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய வர்ணம் ஒரு பச்சை வர்ணமாகத்தான் இருக்கிறது. ஆகவே அந்த தேர்தல் முடிவுகளினுடைய வரைபடம் வடக்கு கிழக்கு பெரும்பாலும் தமிழ் கட்சிகள் ஐக்கிய தேசிய கட்சியோடு இணைந்தோ இல்லை அவர்களை ஆதரித்து தான் இந்த ஜனாதிபதி தேர்தலில் அவர்கள் செயல்படுவது வழக்கம். அப்ப இந்த நிலைமையிலே அந்த வரைபடம் எப்படி வருகின்றது சொன்னால், வடக்கு கிழக்கு தனித்தாக பச்சை வர்ணத்திலும் தென்பகுதி முழுவதுமாக ராஜபக்சேகள் இருந்தபோது அந்த அவர்களுடைய அந்த ஒரு அரக்கு நிறத்திலும் அது அடையாளப்படுத்தப்படும். அப்போது கூட பாருங்கள், ராஜபக்சேகள் இந்த பாருங்கள் தமிழில் மலர்ந்திருக்கின்றன்னு சொல்லி தேர்தலுக்கு பின்னர் ராஜபக்சேகள் 2018ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு பிற்பாடு அந்த வரைபடத்தை காட்டினார்கள். அதற்கு பின்னர் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலும் அந்த வரைபடத்தை காட்டினார். இதோ பாருங்கள், இன்னும் தமிழீழம் உயிர்ப்போடு இருக்கின்றது, தமிழீழம் மலர்ந்திருக்கின்றது பாருங்கள் என்று அந்த வரைபடத்தை வைத்துக்கொண்டு இனவாதத்தை பரப்பினார்கள். அதாவது சிங்கள மக்கள் அத்தனை பேருமே ஒன்றாக இருக்கின்றோம், தமிழ் மக்கள் ஒன்றாக நிற்கின்றார்கள், தமிழ் மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, எங்களை தோற்கடித்தவர்கள் அவர்கள்தான் என்று ஒரு இனவாதத்தை பரப்புவதற்கு அதை அவர்கள் ஒரு அளவுகோலாக அடையாளமாக பயன்படுத்தினார்கள். ஆனால் இந்த 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் கூட அவ்வாறான நிலைமை இருக்கவில்லை. இந்த பாராளுமன்ற தேர்தலிலே அந்த வரைபடத்தை பார்த்தீர்களானால் ஒட்டுமொத்தமாகவே அனுரமயம் என்கின்ற வகையிலே மட்டக்களப்பை தவிர்த்து ஏனைய அத்தனை மாவட்டங்களிலும் தேசிய மக்கள் சக்தியினுடைய அந்த வர்ணத்தாலே ஒட்டுமொத்த இலங்கையுமே கைப்பற்றிய
ஒரு தலைவராகத்தான் அனுரகுமார திசாநாயக்க பார்க்கப்படுகின்றார். அந்த வகையில் தான் இவர்கள் இப்போது இலங்கையினுடைய வரலாற்றிலே முதல் முறையாக வடக்கை கைப்பற்றிய அரச தலைவர் என்ற வகையிலே அனுரகுமார திசாநாயக்காவுக்கு ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து ஒரு பாராட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது உண்மையிலே ஒரு மாயை தோற்றுவிக்கப்படுகின்றது. நாங்கள் இந்த இடத்திலும் இப்போது கூட வடக்கிலே அனுர அலை என்பது பெரிய அளவிலே ஒரு சுனாமியாக இங்கே வரவில்லை என்பதைத்தான் ஆணித்தரமாக கூற முடியும். அதை நாங்கள் புள்ளிவர ரீதியாக நிச்சயமாக இங்கே சான்றுபடுத்த முடியும். என்று அனுர அலை என்று சொன்னால் யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியிலே எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கு அதிகமான வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது. தென்னிலங்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு அலை ஏற்பட்டது. அங்கே பார்த்தீங்கன்னா ஐக்கிய மக்கள் சக்திக்கும் தேசிய மக்கள் சக்திக்குமான வித்தியாசம் என்பது ஒரு பாரிய வித்தியாசம் இருந்தது. அவர்கள் ஒவ்வொரு இடத்திலுமே தேசிய மக்கள் சக்தி 1,00,000 வாக்குகளை பெற்றால் 10,000 குறைவான வாக்குகளைத்தான் சயித் பிரேமதாச தரப்பினான கிட்டத்தட்ட 80,000 90,000 கிட்டத்தட்ட 10 மடங்கு 8 மடங்கு வித்தியாசத்தில் தான் அவர்கள். அதுதான் அலை. தென்னிலங்கையில அனுர அலை, அதை நாங்கள் மறக்கவில்லை. தென்னிலங்கையிலே அத்தனை தொகுதிகளிலுமே அனுர அலைக்குள் தென்னிலங்கை அரசியல் சிதறொண்டு போயிருக்கின்றது. ஆனால் வடக்கில் அவ்வாறான நிலைமை இல்லை. இன்றும் தமிழ் மக்கள் ஒரு தமிழ் தேசியத்தோடு தான் நிற்கின்றார்கள் என்பதைத்தான் நாங்கள் அந்த இடத்தில் ஆணித்தரமாக கூறும். இன்று பகலவன் தன்னுடைய பட்டோலி வீசி பயணித்துக் கொண்டிருக்கின்ற போது காருருள் வந்து மூடிவிட்டால் அது இருட்டாகி விடாது. இருள் என்பது மாலை பொழுதுக்கு பின்னர் தான். பகல் வேளையிலே அந்த கார் மேகங்கள் வந்து சூழ்ந்திருக்கின்ற போது அது அந்த வெளிச்சத்தினுடைய தன்மையை மறைக்க முடியும். ஆனால் சூரியனை இல்லாமல் செய்து விட முடியாது. அந்த பகலவனுடைய பயணத்தை தடுத்து நிறுத்தி விட முடியாது. அந்த வகையில் தான் அந்த கருமேகங்களால் சூழப்பட்ட அந்த பகலவனுடைய ஒளி எங்களுக்கு தெரியாததை போன்றுதான் இந்த ஒரு மேலோட்டமான அனுர அலை என்கின்ற அந்த பார்வைக்குள் தமிழ் தேசியம் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. மக்களிடம் தமிழ் தேசிய உணர்வு இன்றும் இருக்கின்றது. அது என்று நீங்கள் பார்த்தா 2020ஆம் ஆண்டு, நான் உதாரணமாக யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே 3 தரப்புகளாக தமிழ் மக்கள் தங்களுடைய பிரதித்துவத்தை பெற்றிருந்தார்கள். ஒன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பாக வீட்டு சின்னத்திலும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக சைக்கிள் சின்னத்திலும், தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியாக மீன் சின்னத்திலும், நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன் தலைமையிலான கூட்டணியாகவும் 3 தரப்பாக அதிலே பிரதானமாக தங்களுடைய அங்கீகாரத்தை வழங்கியிருந்தார்கள். வீட்டு சின்னத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். சைக்கிள் சின்னத்திலே கயந்திரமார் பொன்னம்பலம் தெரிவு செய்யப்பட்டார். மீன் சின்னத்திலே நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார். ஆக யாழ்ப்பாணத்திலே 3 கட்சிகள், தமிழ் தேசிய கட்சிகளும் ஒட்டு மொத்தமாக 1,68,000 வாக்குகளை அவர்கள் பெற்றிருந்தார்கள். 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அப்போது தமிழரசு கட்சி தனியாக இல்லை, அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செலோ புலட் போன்ற கட்சிகளை, ஜனநாயக போராளி கட்சிகளை உள்வாங்கியதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அவர்கள் மாவட்டத்தை கைப்பற்றி அவர்கள் போனஸ் ஆசனத்தை பெற்று அதிகூடிய நிலையில இருந்தார்கள். அப்படி இருந்தும் அவர்களும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் நீதியரசருடைய கட்சியுமாக 1,68,000 வாக்குகளை யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்தில் பெற்றிருந்தார்கள். இந்த 2024ஆம் ஆண்டு தேர்தல் புள்ளி விவரங்களை நாங்கள் எடுத்து நோக்கினோமானால் 3 தரப்பாக இருந்த தமிழ் தேசிய அரசியல் என்பது இன்று 6 தரப்பாக பிளவுபட்டிருக்கின்றது. அதிலே பார்த்தீங்களானால் 1,50,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் இந்த 6 தரப்புகளுக்கும் இந்த தேர்தலிலே வழங்கப்பட்டிருக்கின்றது. அனுரகுமார திசாநாயக்காவுக்கு வெறும் 80,000 வாக்குகள் மட்டும்தான் கிடைத்தது. அந்த 80,000 வாக்குகளை கொண்டுதான் அவர்கள் 3 ஆசனங்களை கைப்பற்றி மாவட்டத்தை கைப்பற்றி இருக்கின்றார்கள். அதில் ஏற்கனவே நாங்கள் கூறியிருந்தோம், அவர்கள் ஒரு மாவட்டத்தில் அதிகூடிய வாக்குகளை பெற்ற காரணத்தினால் அவர்களுக்கு ஒரு ஆசனமும் அதுக்கு பிரதி இன்னொன்று மேலதிகமாக ஒரு போனஸ் ஆசனம் 2 ஆசனங்கள் கிடைத்தது. இங்கால ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு 17 வாக்குகள் குறைவாக பெற்ற காரணத்தினால் அந்த 3வது ஆசனமும் தேசிய மக்கள் சக்திக்கு கிடைக்கின்ற ஒரு நிலைமை இருந்தது. அப்ப 80,000 வாக்குகளை பெற்ற தேசிய மக்கள் சக்தி 3 ஆசனங்களையும், 1,50,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்ற தமிழ் தேசிய கட்சிகள் 2 ஆசனங்களையும் பெறுகின்ற ஒரு நிலைமை. 2 தமிழ் தேசிய கட்சிகள் 2, மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதனோடு சேர்த்து 3 ஆசனங்கள். அவ 6 ஆசனங்கள் 3-3ஆக பங்கிடப்பட்டிருக்கின்றது. அதில் எப்படி நீங்க சமநிலையை பார்க்க முடியும்? 80,000ம் கிட்டத்தட்ட சரி அரவாசியாக பிளவுபட்ட நிலைமையில 2 மடங்கு வாக்குகளை பெற்றவர்களும் 3 ஆசனத்தை பெற்றிருக்கின்றார்கள். அதே போன்று சரி அரவாசியாக குறைவுபட்ட தேசிய மக்கள் சக்தி 3 ஆசனத்தை பெற்றிருக்கின்றது. ஆக இது எப்படி நாங்கள் அனுர அலை என்று சொல்ல முடியும் வடக்கில? இதே நிலைமைதான் வன்னியிலும் பெரிய அளவான வாக்கு புரட்சி என்பது அங்கு ஏற்படவில்லை. ஒரு பக்கச்சார்பாக தென்னிலங்கையில் ஏற்பட்டதை போன்று ஒரு பக்கச்சார்பாக ஒரு அலையாக திசை காட்டியை நோக்கி வாக்குகள் சரியவில்லை. அவர்களுக்கு மிக குறைவான வாக்குகள் எல்லாம் கிடைத்திருக்கின்றது. விகிதாசார பிரதித்துவத்தின் அடிப்படையிலே
அவர்களுக்கு ஆசனங்கள் அதிகமாக கிடைத்து அவர்கள் மாவட்டங்களை கைப்பற்றி இருக்கின்றார்களே தவிர முற்று முழுதாகவே தமிழ் தேசிய அரசியல் என்பது மரணித்து விட்டது, இல்லை தமிழ் தேசிய அரசியலை தமிழ் மக்கள் வெறுத்து விட்டார்கள், இல்லை தமிழ் தேசிய அரசியலிருந்து தமிழ் மக்கள் திசை மாறி விட்டார்கள் என்றெல்லாம் நாங்கள் கற்பனையா செய்து எங்களுடைய சில தரப்பினர் அப்படியாக அடையாளப்படுத்துகின்றார்கள். மக்கள் துரோகம் செய்து விட்டார்கள், இந்த மக்களுக்காக இத்தனை பெரிய தியாகங்களை செய்தார்கள், அப்படி இப்படி மக்கள் மீது பழி சுமத்தி கொண்டிருந்தார்கள். மக்கள் இன்னும் இந்த 2024 தமிழ் தேசியத்துக்காகவே தங்களுடைய வாக்குகளை செலுத்தி இருக்கின்றார்கள் என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்துல பதிவு செய்வோம். இந்த நேரத்தில் இராமேந்திரன், நீங்கள் கூறினீர்கள் 3 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற கூறினீர்கள். அப்படி என்று சொன்னால் என்ன காரணத்துக்காக அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்ய முடியாமல் போனதற்கு என்ன காரணம்? தமிழ் தேசிய கட்சிகள் கடந்த தேர்தலிலே 3 தரப்பாக இருந்தார்கள். 2020 3 தரப்பாக இருந்தபோது அவர்களுக்கு ஆசனங்கள் பங்கிடப்பட்டது. ஒரு தரப்புக்கு அவர்கள் ஒரு கூட்டணியாக இருந்தார்கள். அதன் காரணமாக அவர்களுக்கு அதிகமான வாக்குகள் கிடைத்தது. அப்போது அவர்கள் எல்லோருமே 6 ஆசனங்களிலே, அப்போது 7 ஆசனம் இருந்தது. இந்த தேர்தலில் 6 ஆசனங்களாக குறைக்கப்பட்டது. 7 ஆசனத்திலே டக்ளஸ், அங்கேன் ராமநாதன் ஆகிய இருவரை தவிர்த்து ஏன் 5 ஆசனங்களும் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு தான் கிடைத்திருந்தது. ஆகவே 7லே 5க்கு 2 என்ற அடிப்படையில் தான் ஆசனங்கள் பகிரப்படுகின்ற ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் இந்த தேர்தலில் 6ஆக குறைக்கப்பட்டதற்கு பிற்பாடு 3க்கு 3 என்ற அடிப்படையிலே அது குறைந்து இருக்கின்றது. ஆக இதிலே என்ன பிரச்சனை என்று சொன்னால், இந்த தமிழரசு கட்சி தனித்து போயிருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்த இடத்துக்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக ஒரு 5 கட்சிகள் வந்திருக்கின்றன. அதே நேரத்தில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக ஒரு தரப்பாக நிற்கின்றது. தமிழரசு கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற தரப்பினர் சுயேட்சை குழுவாக மாம்பழம் சின்னத்திலே போட்டியிட்டிருந்தார்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிலிருந்து பிளவுபட்டிருந்த மணிவண்ணன் தரப்பினர் மான் சின்னத்திலே நீதியரசருடைய கட்சி சார்பாக போட்டியிட்டிருந்தார்கள். இங்காலே மருத்துவர் அர்ச்சுனா ஒரு பக்கம் தமிழ் தேசிய அரசியலே ஒரு கேலி கூத்தாகக்கூடிய வகையிலே அவருடைய அரசியல் என்பது ஒரு கொள்கை சார்ந்ததாகவோ இல்லை ஒரு நேர்மையாகவோ இல்லாமல் ஒரு குழப்பகரமாக ஒரு அரசியலை ஒரு கேலி கூத்தாகக்கூடிய வகையில் தான் அவர் ஒரு தமிழ் தேசிய அரசியல், அவரிடம் கொள்கை இல்லை, சித்தாந்தம் இல்லை. ஆனால் அவர் கணிசமான வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை பெற்றிருக்கின்றார். இப்படியாக நாங்கள் 6 தரப்புகளாக பிளவுபட்டிருக்கின்றோம். அந்த 6 தரப்புகளுக்கு மக்களுடைய வாக்குகள் பகிர்ந்தளிக்கப்பட்டதன் காரணமாக ஒரு தரப்புமே ஒரு கணிசமான வாக்குகளை பெற முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது. உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஆரம்பத்திலே இந்த தேர்தல் தொடர்பாக கூறுகின்ற போது அந்த ஒரு விடயத்தை கூறினோம். ஒரு கல்லூரியினுடைய விடுதியிலே தங்கியிருக்கின்ற மாணவர்கள் தங்களுக்கான உணவு தொடர்பான ஒரு பிரச்சனையிலே, அது இந்த தேர்தல் நேரத்திலும் அந்த தகவல் பரவலாக எல்லோராலுமே பகிரப்பட்டது. அங்கே ஒரு வழக்கமாக வழங்கப்படுகின்ற ஒரு உணவு அவர்களுக்கு பிடிக்கவில்லை, அதை மாற்ற வேண்டும் என்று போர்க்கொடி தூக்கினார்கள். எல்லோருமே மாற்ற வேண்டும் என்று நின்றார்கள். ஆனால் அங்கே தெரிவுகள் குழப்பமாக இருந்தது. அடுத்த ஒரு ஜனநாயக ரீதியாக அவருடைய வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அந்த வாக்கெடுப்பிலே உங்களுக்கு பிடித்த உணவுகளை நீங்கள் தெரிவு செய்யுங்கள் என்று இருந்த போது, இது வேண்டாம் என்று சொல்லி ஒற்றுமையாக நின்றவர்களிடம் எது வேணும் என்று கோருவதிலே ஒற்றுமை இல்லாமல் போய்விட்டது. அவர்களுக்கு முன்னாலே பல தெரிவுகள் இருந்தது. இட்லி இருந்தது, தோசை இருந்தது, பூரி இருந்தது, ரவா என்கின்ற உப்புமா இருந்தது. அதே போன்று பல உணவுகள், பல தெரிவுகள் இருந்த காரணத்தினால் அங்கே எல்லோருமே பிளவடைந்து விட்டார்கள். ஒவ்வொரு உணவு வகைகளுக்கு பின்னாலும் ஒவ்வொருவர் தங்களுடைய சுயத்தை இழந்து அவர்கள் அதிலே தங்களுடைய கவனத்தை செலுத்தினார்கள். இறுதியாக வாக்கெடுப்பு முடிவில் என்ன நடந்தது? பழக்க தோஷத்திலே அந்த இதுவரை காலமும் எது பிடிக்காதென்று உணவாக இருந்ததோ அந்த உணவுக்கே அங்கே கணிசமானவர்கள் தங்களுடைய புல்லடியை போட்டிருந்தார்கள். இதன் காரணமாக அவர்களே தங்களுக்கு பிடிக்காத அந்த உணவை தங்களுடைய வாக்களிப்பின் மூலமாக தங்களுக்குள் ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் அதற்கு பின்னர் இவர்கள் முறையீடு செய்ய முடியாது. நீங்கள் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்தோம், நீங்கள் ஜனநாயக தெரிவு செய்தீர்கள், நீங்கள் தான் உப்புமாவுக்கு அதிகமான புல்லடியை போட்டுக்கிறீங்க, உப்புமாவை பல்கலைக்கழக நிர்வாகம் இல்லை அந்த விடுதி நிர்வாகம் உங்களுக்கு உணவாக தீர்மானித்திருக்கின்ற இது உங்களுடைய தெரிவு என்ற அடிப்படையிலே அவர்கள் மீதே பழி சுமத்தப்பட்டு விட்டது. ஆகவே நாங்கள் எதை வேண்டாம் என்று சொல்கின்றோமோ அதிலே ஒற்றுமையாக நிற்கின்றோம். எது வேணும் என்பதிலே எங்களுக்கு பல அணிகள் இருக்கின்றது, பல பிளவுகள் இருக்கின்றது. சிங்கள தேசத்துக்கு எதிராக தமிழ் மக்கள் நிற்க வேண்டும் என்று ஒரு அரசியலை இங்கே வைக்கின்றார்கள். ஆனால் அது யாருக்கு வர வேண்டும் என்றால் அதை அறுவடை செய்வதற்கு நாங்கள் 8-10 பிரிந்து நிற்கின்றோம். இதுதான் அடிப்படை பிரச்சனை. இன்று அந்த உதாரணம் தான் இன்று இங்கே வந்திருக்கின்றது. இன்று நாங்கள் ஒட்டுமொத்தமாக எடுத்து பார்த்தால் அவர்கள் 80,000, நாங்கள் 1,60,000. கிட்டத்தட்ட ஜேவிபி தேசிய மக்கள் சக்தி எடுத்ததை விட 2 மடங்கு வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். ஆனால் என்ன பிரயோசனம்? நாங்கள் 6 அணிகளாக பெற்றிருக்கின்றோம். 6 அணிகளாக பெற்றிருந்ததனால், பிளவுபட்டிருந்ததனால் எங்களை விட தேசிய மக்கள் சக்தி முதலிடத்தை பெற்றது. அதன் காரணமாக அவர்களுக்கு 2 ஆசனங்கள் போனது. 3வது ஆசனம் டிடிஎன்ஏக்கு வர வேண்டிய ஆசனம் அவர்கள் 16 வாக்குகள் குறைவாக பெற்றதன் காரணமாக இன்று இந்த நிலைமை வந்திருக்கின்றது.
இந்த எத்தனை சுயேட்சைகள் வாக்குகளை பிரித்தன என்று அப்படி ஏதோ ஒரு விஷயம் அங்கே வாக்குகள் பிளவுபடாத ஒரு நிலைமை இருந்திருந்தால் ஒரு 16 வாக்குகள் அதிகமாக டிடிஎன்ஏ ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பெற்றிருந்தால் இன்று தமிழ் தேசிய பரப்புக்கு 4 தேசிய மக்கள் சக்திக்கு 2 என்கிற அளவிலாவது மக்கள் பிரதித்துவம் அங்கே காப்பாற்றப்பட்டிருக்கு. இன்று 16 வாக்குகளால் 3வது ஆசனம் அவர்களுக்கு சென்றிருக்கின்றது. ஆகவே இதிலிருந்து என்ன தெரிகின்றது? நாங்கள் பிளவுபட்டிருப்பது அவர்களுக்கு வாய்ப்பாக போய்விட்டது. இதை யாருமே பார்ப்பதில்லை. தேசிய மக்கள் சக்தியுடைய அலை வடக்கிலே எல்லாவற்றையும் சுனாமி போன்று காலி செய்து விட்டதாக அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது உண்மையிலே தமிழ் தேசியம் என்பது மக்கள் இன்றும் அனுராகுமார திசாநாயக்க அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். அதை மறுப்பதற்கு இல்லை. ஏனென்றால் தமிழ் தேசிய அரசியல் இவ்வாறு தரங்கட்டு பிளவு நிலையில இருப்பதும் எந்த வாக்குறுதிகளையுமே நிறைவேற்றாமல் தமிழ் மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாது வெறுமனே ஒரு அடையாள அரசியலையும் ஒரு கோஷ அரசியலையுமே தமிழ் தேசிய அரசியல் தொடர்ச்சியாக செய்து வருகின்ற காரணத்தினால் கணிசமான மக்களிடையே மிகப்பெரிய வெறுப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இன்று வடக்கிலும் கிழக்கிலுமாக பார்த்தால் கிட்டத்தட்ட கணிசமான மக்கள் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வாக்களிக்கவில்லை. வடக்கு மாகாணத்திலே அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. இது இந்த கணக்கை நாங்கள் இதிலே வாக்களிப்பதன் மீதான விரக்தி என்பது தமிழ் தேசிய அரசியல் மீதான விரக்தியாகத்தான் அது பார்க்கப்படுகின்றது. அந்த 80,000 வாக்குகள் தேசிய மக்கள் சக்தி கிடைத்தது என்று சொன்னால் கடந்த தேர்தலிலே டக்ளஸ் தேவானந்தாவுடைய ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி பெற்ற வாக்குகளை விட சரி அரைவாசி குறைவான வாக்குகளை தான் இந்த முறை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி பெற்றிருக்கின்றது. அதே போன்று அங்கேன் ராமநாதனும் இதே போன்ற ஒரு பாரிய பின்னடைவை சந்தித்திருக்கின்றார். ஆகவே திசைகாட்டி மீது போன வாக்குகள் டக்ளஸ் தேவானந்தா அங்கேன் ராமநாதன் தரப்பிடமிருந்து பிரிந்து போன வாக்குகள் தான் திசைகாட்டியை நோக்கி சென்றிருக்கின்றது. தமிழ் தேசியத்திடம் போன முறை 1,68,000 வாக்குகள், இந்த முறை 1,50,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் தமிழ் தேசிய கட்சிகள் பெற்றிருக்கின்றன. இந்த சுயேட்சைகளிலே டாக்டர் அர்ச்சுனாவுடைய சுயேட்சை குழு 27,000 வாக்குகளையும் தமிழரசு ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பு என்று சொன்ன சுயேட்சை குழு 7,000 சொச்ச வாக்குகளையும் ஏனைய சில சுயேட்சை குழுக்கள் 3,000, 2,000, 1,000 என்று பெற்றிருக்கின்றன. அத்தனையுமே ஒரு தமிழ் தேசிய வாக்குகளாகத்தான் பார்க்கப்படும். ஆகவே நாங்கள் அதை பார்த்தால் கடந்த தேர்தலை விட அதிகமான வாக்குகள் இந்த மாம்பழத்துக்கு 7,000 வாக்குகள் கிடைத்திருக்கின்றது. அதே போன்று ஏனைய சுயேட்சைகளை பார்த்தால் அந்த 2 சுயேட்சைகளை விட்டு மிச்சம் 20 சுயேட்சை குழுக்களுக்கு சராசரி 2,000 படி பார்த்தாலும் 40,000 வாக்குகள் அந்த சுயேட்சைகளினால் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே 40,000 இந்த 47,000 வாக்குகள் 1,50,000 சொன்னால் கிட்டத்தட்ட 2 லட்சம் வாக்குகள் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற கட்சிகளுக்காகத்தான் அது சூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் வரும் 80,000 எடுத்த வாக்கு தமிழ் திசை காட்டி 3 ஆசனங்களை பெற்றிருந்தால் அதிகப்படியான சுயேட்சைகளும் நாங்கள் ஒரு தரப்பில் இருந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்குள்ளே இருந்தவர்கள் இன்று வந்து மணிவண்ணன் தரப்பில் தனியே நிற்கின்றார்கள். தமிழரசு கட்சிக்குள்ளே இருந்து புலவடைந்தவர்கள் சுயேட்சையாக நிற்கின்றார்கள். ஆகவே இந்த குழப்பங்கள்லாம் மக்கள் மத்தியிலே ஒரு விரக்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆகவே தமிழ் தேசியத்தை நோக்கிய மக்களுடைய ஈர்ப்பு இருக்கின்றது. அதை விட அந்த வெறுப்பின் நிமித்தமாக ஒரு நேர்மையான ஒரு தூய்மையான அரசை கொண்டு நடத்துவார்கள் என்று நம்புகின்ற அனுர தரப்பினர் மீது மக்களுடைய ஒரு கவர்ச்சி மெல்ல மெல்ல அதை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்திருக்கின்றது என்றுதான் கூற முடியுமே தவிர முற்றுமுழுதாக அனுரவனுடைய அலைக்குள் வடக்கு மக்கள் அள்ளுண்டு போகவில்லை என்பதை மிக ஆணித்தரமாக இப்போதும் என்னால் கூற முடியும். நன்றி ராமேந்திரன். இன்னொரு விடயம் நான் உங்களிடம் கேட்க வேண்டும். இந்த தேர்தல் தொடர்பாக உங்களுக்கு தெரியும், தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தமட்டில் யாழ் மாவட்ட அமைப்பாளர் சந்திரசேகரன் அவர்களை கடல் தொழில் அமைச்சராக நியமித்திருக்கின்றார், தமிழரை நியமித்திருக்கின்றார். எனவே அனுரகுமார திசாநாயக்கனுடைய இந்த நகர்வு தொடர்பாக எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள்? இந்த கடல் தொழில் அமைச்சர் ஒரு தமிழரை நியமித்திருப்பது இது என்ன விதமான அந்த மாற்றங்கள் கடற்தொழிலாளர்கள் எதிர்நோக்குன்ற பிரச்சனைகளுக்கு இது என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? உண்மையிலே அனுரகுமார திசாநாயக்காவுக்கு வடக்கிலே விழுந்த கணிசமான வாக்குகள் ஒரு கரையோர பகுதி மக்களிடையே தான் கிடைத்திருக்கின்றது. ஏனைய சமூகத்தை விட அவர்கள் நாங்கள் ஏற்கனவே கூறியதை போல கரையோர சமூகம் மிக பெரிய வாழ்வியல் நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள்தான் தமிழ் தேசியத்திடமிருந்து மெல்ல மெல்ல தாங்களாகவே நீக்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் ஏனைய சமூகங்களுக்கு ஏனைய தரப்பினருக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கான வழிவகைகள் இருக்கின்றது. ஆனால் கடற்தொழில் சமூகத்தை பொறுத்த கடலை மட்டுமே நம்பி இருக்கின்ற கடற்தொழில் சமூகம் இன்று உள்ளூரிலே சட்டவிரோதமான தொழில் முறைகளால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதைவிட எல்லை தாண்டி வருகின்ற இந்திய இழுவைப்படகுகளால் அவர்கள் கடல் வளம் முற்றாக பாதிக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் இவர்களுடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகின்றது. இன்று வலைகள் பல லட்சக்கணக்கிலே அவர்களுடைய கடல் மீன்பிடி உபகரணங்கள் அளிக்கப்படுகின்றது. இப்ப இதன் காரணமாக அவர்கள் ஒட்டுமொத்தமாக அவர்கள் ஏற்கனவே தொழில் மூலமாக நலிவடைந்து போயிருக்கின்ற நிலையிலே இவ்வாறு இந்திய இழுவைப்படகுகளினால் அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்ற போது முற்றாகவே அவர்கள் ஒரு முடக்க நிலைமைக்கு, அதாவது பொருளாதார ரீதியாகவும் பாரிய முடக்க நிலைமைக்கு சென்று
மீண்டெழ முடியாத அளவுக்கு அவர்கள் பாதிப்புகளை சந்தித்து வருகின்றார்கள். ஆகவே இவற்றை தடுத்து நிறுத்துவதற்கு தமிழ் தேசிய அரசியலில் இருப்பவர்கள் ஒரு ஆக்கப்பூர்வமாக எந்த ஒரு நடவடிக்கைகளையும் எந்த ஒரு தலையீட்டை கூட எடுக்கவில்லை. அந்த சமூகத்தோடு போய் உரையாடல்கள் என்ன நடைபெறுகின்றது, அவர்களுடைய உண்மையான கோரிக்கை என்ன, அவர்களை அணிதிரட்டி அவர்களுடைய பிரச்சனைகளுக்காக ஒரு போராட்டத்தை நடத்தக்கூடிய ஒரு நிலைமை எதுவுமே இல்லை. அவர்கள் சாதிய ரீதியாக அவர்களை பாகுபடுத்தி அதாவது அண்மையிலே ஒரு மீனவ பிரதிநிதிகள் ஊடக சந்திப்பிலே கூறியிருந்தார்கள். அதாவது தமிழரசு கட்சியிலே ஆரம்பத்தில் இருந்தே ஒரு சாதி ரீதியாக வடமாகாணத்திலே கிட்டத்தட்ட 25% மக்கள் மீனவ சமுதாயமாக இருக்கின்றார்கள். ஆகவே மீனவ சமுதாயத்துடைய வாக்குகளை ஏமாற்றி தமிழ் தேசியத்தின் பெயரால் கவர்வதும், ஆனால் அவர்களுக்கு வாய்ப்புகளை மறுத்து சாதிய ரீதியாக தங்களுடைய மேட்டுக்குடித்தனமான அந்த மேல்நிலையில் இருக்கின்ற சாதியினர் தான் பிரதிநிதிகளாக வருவதும் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றனர். ஒரு சந்தர்ப்பத்திலே தமிழரசு கட்சி தலைமையிடம் தங்களுக்கு பிரதித்துவம் வேண்டும் என்று கேட்டபோது உங்களை எல்லாம் பாராளுமன்றத்துக்கு கொண்டு போய் நார வைக்கிறது என்ற ஒரு பதிலை அவர்களால் தெரிவிக்கப்பட்டதை அவர்கள் அண்மையில நடைபெற்ற ஊடக சந்தர்ப்பத்தில் மிக கவலையோடு தெரிவித்தது. அதாவது ஒரு மீனவ சமுதாயத்தை அவ்வாறுதான் அவர்கள் பார்க்கின்றார்கள். நீங்கள் இப்படியே கரையிலே கிடந்து நாரை செத்து போங்கள், ஆனால் உங்களை எல்லாம் நாங்கள் பாராளுமன்றத்துக்கோ இல்லை ஒரு பிரதிநிதிகளாக நாங்கள் உங்களுக்குரிய அரசியல் அங்கீகாரத்தை நாங்கள் தரப்போவதில்லை என்பதை இது தமிழரசு கட்சி மட்டுமல்ல, சகல கட்சிகளுமே அவ்வாறுதான் பார்க்கின்றன. ஒரு ஒரு மீனவ பிரதிநிதி வடமாகாணத்திலே 50,000 மீனவ குடும்பங்கள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்கள் தொகையிலே 2 லட்சம் மக்கள் மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு உண்மையிலே இவர்கள் என்ன மதிப்பு கொடுத்திருக்கின்றார்கள்? அவர்களுடைய பிரதிநிதிகள் அவர்களுடைய பிரச்சனைகளை அவர்களுடைய வழிகளை உணர்ந்தவர்களால் தான் அதை தெளிவுபடுத்த முடியும் என்று அவர்களுடைய தரப்பிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்திய பிரதிநிதிகள் வருகின்ற போதோ இல்லை அரசாங்கத்துடன் பேசுகின்ற போது உணர்வு ரீதியாக அந்த பிரச்சனையை பேச முடியும், அதற்கான தீர்வை நோக்கி வலியுறுத்த முடியும். இல்லை அவர்கள் சார்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தால் அவர்கள் போராட்டம் நடத்துகின்ற போது அந்த மக்களோடு மக்களாக வந்து அந்த அந்த மக்கள் பிரதிநிதி வந்து உண்ணாவிரதத்தில் இறங்குவாராக இருந்தால் அந்த பிரச்சனையுடைய தாற்பயம் வேறு விதமாக மாறும். இல்லை அவர் பாராளுமன்றத்தில் போய் கூட தனக்கு எதிரான ஒரு கவனிப்பு போராட்டத்தை நடத்த முடியும். ஆனால் இதை அந்த மக்களுடைய வாக்குகளை பெறுபவர்கள், அதாவது இன்னும் அண்மையிலே இன்னொரு மன்னார் மாவட்டத்திலிருந்து வந்த பூனேரி பிரதேசத்திலிருந்து வந்த ஒரு மீனவ பிரதிநிதி கூறியிருந்தார், ஏன்னா கருவாடு குழம்பிலே மணந்தால் அவர்களுக்கு ருசியாக இருக்கும், ஆனால் மீனவனை ஒருபோதுமே அவர்கள் ருசிப்பதும் இல்லை ரசிப்பதும் இல்லை என்ற ஒரு கருத்தை அவர் வேதனையோடு பதிவு செய்திருந்தார். இன்று மீனவ சமுதாயத்தையும் கரையோர மக்களை நிராகரிப்பவர்கள் கூட மீனிலே அவர்களுடைய குழம்பிலே ருசிக்க வேண்டுமாக இருந்தால் அங்கே மீனும் இருக்க வேண்டும், இல்லை கருவாடு இருக்க வேண்டும். அதை அவர்கள் ரசிக்கிறார்கள், ருசிக்கின்றார்கள். ஆனால் ஒரு மீனவனை அரசியல் ரீதியாக ரசிப்பதற்கோ ருசிப்பதற்கோ இந்த அரசியல் தயாராகவே இல்லை என்கின்ற ஒரு வேதனை அவர்கள் அங்கே பதிவு செய்திருந்தார். இங்கே இவர்கள் உங்களை கொண்டே பாராளுமன்றத்திலே நார வைப்பதா என்று எங்களுடைய தலைமைகள் கேட்கின்றன. அங்கே மீனவ சமுதாயத்தை அவர்கள் எவ்வாறு ஏளனமாக பார்க்கின்றார்கள். இந்த விரக்தி நிலையில் தான் கரையோர பகுதிகளிலே அனுரகுமார திசாநாயக்கா தான் இந்த ஆட்சிக்கு வந்ததற்கு பிற்பாடு இந்திய இழுவைமடி படகுகளை முற்றாக தடுத்து நிறுத்துவேன் என்று ஒரு அறிவிப்பை செய்திருந்தார். அவர் இந்த அனுரகுமார திசாநாயக்கா அரசாங்கத்துக்கு வந்ததற்கு பிற்பாடு அவர் ஒரு தனியார் ஊடகத்தில் கருத்து சொல்கின்ற போது கைது நடவடிக்கைகளை அதிகப்படுத்துமாறு உத்தரவிட்டிருக்கின்றேன் என்ற ஒரு கருத்தை கூறியிருந்தார். அவர்கள் நம்புகின்றார்கள் அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் ஒரு இந்தியாவோடு கடந்த அரசாங்கங்களை போன்று இந்தியாவோடு மறைமுக உடன்பாடுகளை செய்து கொண்டு எங்களுடைய கடல் வளத்தை அளிக்கின்றதோ இல்லை எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாசமாக்குகின்ற செயல்பாடுகளுக்கு இந்த அரசாங்கம் துணை போவாது என்று அவர்கள் நம்புகின்றார்கள். அவர்கள் நம்ப வேண்டிய தமிழ் தேசிய அரசியல் என்பது அவர்களை முற்றுமுழுதாகவே கைவிட்டு விட்டது. இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கடந்த பாராளுமன்றத்திலே இந்திய இழுவைமடி பிரச்சனைகள் தொடர்பாக தனிநபர் கவன ஈர்ப்பு தீர்மானம் ஒன்றை செல்வராஜா கயேந்திரன் அவர்கள் சபையிலே கொண்டு வந்தார். அதை கொண்டு விவாதத்துக்கு கொடுத்து விட்டு அது விவாதத்துக்கு வர முன்னரே இந்திய தூதரகத்திடம் இருந்து அவர்களுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அந்த அழைப்பு வந்தவுடன் எல்லா வாளை சுருட்டி கொண்டு பம்மி விட்டார்கள். எடுத்ததுக்கெல்லாம் இந்தியாவை துரோகி 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 என்று இந்தியா தொடர்பாக இருப்பவர்களை எல்லாம் துரோகி என்று சொன்னவர்கள் இன்னும் இந்தியா சொன்னதற்காக அந்த மீனவ மக்களை இது தொடர்பாக அந்த மீனவ மக்கள் மத்தியிலே கடுமையான அதிருப்தி இருக்கு. அந்த மீனவ சமுதாயத்திடம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சென்று நெஞ்ச நிமித்தி பார்க்க முடியாத நிலைமை இன்று ஏற்பட்டதற்கு காரணம் இது. ஏன்னா பகிரங்கமாகவே அந்த மக்களை ஆசை வார்த்தை கூறி நம்ப வைத்து மோசம் செய்தது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. இன்று அவர்கள் இல்லை என்று மறக்க முடியாது. அவர்கள் சொன்ன காரணம் இந்திய தூதரகத்திடமிருந்து தங்களுக்கு அழைப்பு வந்தது. இந்த பிரேரணையை இந்த விடயங்களை நாங்கள் ஒரு உணர்வுபூர்வமான விடயம், இந்த விடயங்களை தீர்ப்பதற்கு நாங்கள் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகின்றோம். ஆகவே இதை குழப்புகின்ற வகையிலே இப்படியான விடயங்களை செய்ய வேண்டாம், தற்காலிகமாக இந்த விடயங்களை ஒத்தி வையுங்கள் என்று. சரி, அப்படி அவர் ஒத்தி வைத்தவர்கள் இந்திய ஒரு வல்லரசு நாடு, அதனுடைய கோரிக்கையை நாங்கள் செவி சாய்க்கின்றோம், அதுக்கு எதிர்த்து நாங்கள் அரசியல் செய்ய முடியாது. ஒரு கால வரையறையை பெற்றுக் கொண்டார்களா? நாங்கள் இந்தியாவுக்கு எதிராக அரசியல் செய்யவில்லை.
எங்களுடைய மக்கள் நித்தம் நித்தம் எல்லை தாண்டி வருகின்ற இந்திய இழுவைப்படகுகளினால் பாதிப்பை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய மக்களுடைய பிரதிநிதிகளாக நாங்கள் இந்த விடயத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து இது ஒரு அரசியல் பிரச்சனையாக மாற்றுவதற்கு நாங்கள் முற்படுவது இந்தியாவுக்கு எதிரான அரசியல் அல்ல, எங்களுடைய மக்களுடைய உரிமை என்ற விடயத்தை அங்கே ஆணித்தரமாக பதிவு செய்திருக்க வேண்டும். அவ்வாறு பதிவு செய்து போட்டு ஒரு விடயத்தை கூறியிருக்க வேண்டும். உங்களுடைய கோரிக்கைக்கு செவி மடுக்கின்றோம், அதை நாங்கள் மதிக்கின்றோம். ஒரு 6 மாத காலமோ இல்லை ஒரு 3 மாத காலவாசத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும். இதற்குள்ளாக இந்தியா இந்த இந்த மீனவர்களுடைய பிரச்சனையில ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க தலைப்படாவிட்டால் மீண்டும் நாங்கள் இந்த தீர்மானத்தை கொண்டு வருவோம் என்ற ஒரு நெருக்கடியை இந்தியாவுக்கு கால நிர்ணயத்தை கொடுத்திருக்க வேண்டும். இது ஒன்றுமே இல்லாம இந்தியாவிடம் சரணாகதி அடைந்ததுதான் முன்னணி. இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? இது அந்த மக்கள் இன்றும் கொதிப்போடு பேசுகின்றார்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார், நான் உங்களுடைய பிரச்சனையை யாருமே கொண்டு செல்லவில்லை, நாங்கள் கொண்டு செல்கின்றோம் என்று மாறு தட்டி கொண்டு பாராளுமன்றம் கொண்டு சென்றவர்கள் பின்கத வழியாக இந்தியாவிடம் பம்மிய விடயத்தை இன்று வரை மக்கள் மத்தியிலே வந்து கூறுவதற்கு தயாரில்லை. இப்படியாக கடத்தொழில் சமூகம் வந்து தமிழ் தேசிய அரசியலால் நம்ப வைத்து ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள். ஒன்று சாதிய ரீதியான இழிவுபடுத்தல் காரணமாக அவர்கள் நோகடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் அரசியல் தீர்வு என்ற அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு என்ற வகையில் இவர்கள் கிள்ளிக்கீரைகளாக அவர்களை பயன்படுத்துவது, தங்களுடைய போராட்டங்களுக்கு இவர்களை அழைத்து செல்வது, அப்படியாக நின்று விட்டு கடைசியாக அவர்களுக்கு எதுவுமே செய்யாமல் மாற்றி விட்டார்கள். இப்போது அனுராவதை செய்வார்கள் நம்புகின்றார்கள். இந்த நிலையைத்தான் யாழ் மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் தேசிய பட்டியல் ஊடாக அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டு கடத்தொழில் நீரியல் வளத்துறை அமைச்சராக அவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே கடந்த 5 ஆண்டுகளாக ராஜபக்சேக்களுடைய ரணிலுடைய அந்த 2 அரசாங்கத்திலும் டக்ளஸ் தேவானந்தா கடத்தொழில் அமைச்சராக இருந்து கொண்டு தமிழ் தேசிய சிதைப்பை செய்தார். எங்களுடைய போராட்ட காலத்திலே மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இருந்தது எங்களுடைய வடமாகாண மீனவ சமுதாயம். இன்று போராட்ட காலத்துக்கு பின்னரும் தமிழ் தேசியத்தை உயிர்ப்போடு வைத்திருக்கின்றது அந்த மீனவ சமுதாயம். இன்று ஒரு வடமாகாணம் தழுவியதாக இந்த கடையடைப்பு கர்த்தால் போராட்டங்கள் நடத்தப்படுகின்ற போது ஏனைய சமூக மட்ட அமைப்புகளை விட மீனவ சமுதாயங்கள் உணர்வுபூர்வமான பங்களிப்பை செய்து வருகின்றன. இன்று அவர்கள் ஒரு தீர்மானத்தை, ஒரு சம்மேளனம், வடமாகாண சம்மேளனம் ஒரு தீர்மானத்தை எடுத்து விட்டால் அடிப்படை கீழ்மட்டத்தில் ஒரு மீனவன் கூட அதை மீற மாட்டான். அவன் ஏனையவர்கள் அவர்கள் விவசாய நடவடிக்கைகள், அது விதைத்த பயிர் தண்ணீர் வைத்தால் அது வளர்ந்து கொண்டிருக்கும். ஆனால் மீனவன் கடலிலே கால் வைத்தால் தான் அவன் வீட்டிலே அடுப்பெரியும். ஆனால் இந்த நாளை கதவடைப்பு என்று சொன்னால் அவர்கள் இன்றைய தினமே அவர்கள் தங்களுடைய கடல் தொழிலை புறக்கணித்து அவர்கள் அந்த போராட்டத்துக்கு பூரண ஒத்துழைப்பை வழங்குவார்கள். ஆகவே 2 நாட்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை அங்கு முடக்குகின்றார்கள். ஆகவே அவர்கள் எப்போதுமே அவர்களுக்கு அழைப்புதல் வழங்குவதும் இல்லை, அவர்களுடைய அனுமதியை கேட்பதும் இல்லை. இவர்களாக அழைத்தவுடன் தமிழ் தேசிய பற்றுறுதியோடு அந்த மீனவ சமுதாயம் தன்னை எப்போதுமே ஆயுத போராட்ட காலத்திலும் சரி அதற்கு பின்னரும் சரி தமிழ் தேசியத்துக்கு ஒரு நெருக்கடி வருகின்ற போதெல்லாம் அந்த மீனவ சமுதாயம் நிபந்தனையற்ற முறையிலே அந்த தமிழ் தேசியத்தோடு உடன் பயணித்தவர்கள். ஆனால் இன்று இந்த ஒரு ஏமாற்ற நிலைமையிலே அனுர அரசாங்கம் தங்களை காப்பாற்றும் என்று நம்புகின்றார்கள். இப்போது இதுதான் டக்ளஸ் தேவானந்த அமைச்சராக இருந்து இந்த சமாசங்களையும் சங்கங்களையும் சம்மேளனங்களையும் பிளவுபடுத்தி ரணில் விக்ரமசிங்கவை போன்று ஒவ்வொன்றுக்குள்ளும் தன்னுடைய கட்சி ஆதரவாளர்களை கொண்டு வந்து புகுத்தி உண்மையான மீனவர்களுடைய குரல் மேலெழும்பாமல் அரசியல் ரீதியாக தனக்கு சார்பாக வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய இல்லை தன்னுடைய ஏமாற்று விடயங்களை மூடி மறைக்கக்கூடிய கையாலாகாத பொம்மைகளைத்தான் சங்கங்கள் சமாசங்களிலே கொண்டு வந்து டக்ளஸ் தேவானந்தா நியமித்தார். இதன் காரணமாக தான் மீனவ சமுதாயத்தினுடைய குரல் அவலக்குரல் மேலே கேட்காமல் போய்விட்டது. இந்த மீன்கள் கடல் நீருக்குள்ளே மீன்களுடைய கண்ணீர் கூட யாருக்குமே பகுத்தறிய முடியாது. ஏனால் அந்த உப்பு நீரிலே அதனுடைய கண்ணீரும் சேர்ந்து கரைந்து செல்வதனால் அந்த மீன்களுக்கு கண்ணீர் வருமோ என்பது கூட பலருக்கு சந்தேகமாக இருக்கும். அதே போன்று அந்த மீன்களுடைய கண்ணீரை போன்றுதான் மீனவனுடைய குரலும் இந்த டக்ளஸ் தேவானந்தாவுடைய பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியினால் அது அப்படியே மூழ்கடிக்கப்பட்டது. இன்று ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் கடத்தொழில் அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இது ஒரு வெளியுறவு கொள்கை நிமித்தமாகத்தான் இந்த விடயங்கள் தீர்வு காணப்படவும். ஆனால் இவர்கள் தங்களுக்கு அடிப்படையிலே ஒரு கரையோர பகுதியிலே ஒரு மக்களுடைய ஆதரவு ஒரு ஈர்ப்பு இருக்கின்றது என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அதை இவர்கள் வலுப்படுத்தக்கூடிய வகையிலே கடத்தொழில் அமைச்சை இவர்கள் பொறுப்படுத்தி ஒரு தற்காலிகமாக அந்த உள்ளூரில் தடை செய்யப்பட்ட தொழில் முறைகளை தடுத்து நிறுத்துவது, இந்திய எல்லை தாண்டுகின்ற விடயங்களை ஏதோ ஒரு விதத்திலே ஒரு ஒரு தீர்க்கக்கூடிய ஒரு நிலைமை வருமாக இருந்தால் ஒட்டுமொத்தமாகவே கரையோர பகுதியில் இருக்கின்ற மக்களுடைய வாக்குகள் முற்றுமுழுதாகவே தேசிய மக்கள் சக்திக்கானதாக மாறக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆனால் இந்த நேரத்தில் நாங்கள் இந்த இதுவரை காலமும் தீர்க்கப்படாத அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டாலே நிச்சயமாக நாங்கள் வரவேற்றுதான் ஆக வேண்டும். டக்ளஸ் தேவானந்தாவை போட்டு பிரச்சனையை தீர்க்காமல் அந்த சமூகத்தை பிளவுபடுத்தியது போன்று அல்லாமல் மக்களாகத்தான் எதிர்பார்க்கின்றார்கள். இது தமிழ் தேசிய அரசியல் செய்திருக்க வேண்டும். தமிழ் தேசிய அரசியலிலே இருப்பவர்கள் இந்த மக்களுடைய பிரச்சனையை முன்வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் நெருக்கடியை தெற்கிழங்கைக்கு ஏற்படுத்தி அதை இவர்கள் பெற்றுக் கொடுத்திருந்தால்
அந்த மக்கள் தமிழ் தேசிய அரசியலோட நின்றிருப்பார்கள், இந்த கட்சிகளுடைய விசுவாசிகளாக இருந்திருப்பார்கள். இன்று இவர்கள் அதை விட்ட காரணத்தினால் அந்த மக்கள் தெற்கிலங்கையில் இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியை ஒரு மீட்பராக கருதுகின்ற நிலைமை மாறி இருக்கின்றது. ஆகவே இப்போது ஒரு ஆரம்பத்தில் கூறினேன், அனுர அலைக்குள் அடியெடுத்து வைத்திருக்கின்றார்கள் வடக்கு மக்கள். அவர்கள் அந்த அலைக்குள் முற்றுமுழுதாகவே மூழ்கி போவதா இல்லையா என்பதை எதிர்வரும் காலங்களில் தமிழ் தேசிய அரசியலால் தீர்மானிக்க போகின்றது. அந்த விதத்திலே இந்த கடத்தொழில் அமைச்சை அவர்கள் பெற்றுக்கொண்ட விடயம் என்பது உண்மையில ஒட்டுமொத்த இலங்கைக்குமான ஒரு அமைச்சராக இருந்தாலும் வடமாகாணத்திலே ஒரு கணிசமான மக்களுடைய வடக்கு கிழக்கிலே இலங்கையினுடைய மிக நீண்ட கடல் பிரதேசம் வடக்கு கிழக்கில் தான் பிரதித்துவப்படுத்தப்படுகின்றது. ஆக அந்த கடல் பிரதேசத்தை உள்ளடக்கியதாக கடத்தொழில் அமைச்சராக ராமலிங்க சந்திரசேகர் அவர்கள் செயல்படுவாராக இருந்தால் நிச்சயமாக அது தமிழ் மக்களுடைய தளத்திலே தமிழ் தேசிய அரசியலிலே தேசிய மக்கள் சக்திக்கான ஒரு வலுவான ஒரு ஆதரவு தளத்தை உறுதிப்படுத்தும் என்பதை தான் நாங்கள் இந்த இடத்துல கூறிக்கொள்ள முடியும். நிச்சயமாக ராமதரன், இந்த நிலைமைகளை நாங்கள் தொடர்ச்சியாக அவதானித்து பொறுத்திருந்து பார்ப்போம், எவ்வாறு தமிழ் அரசியல் பரப்பு மாறுகின்ற என்ற விடயங்களை பார்ப்போம். நன்றி ராமதரன். நாங்கள் மீண்டும் இன்னொரு அரசியல் நிகழ்ச்சியில் இணைந்து மேலதிக தகவல்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொள்வோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.